Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 9 pivot animator. We will see the topic creating stick figures. ஒரு pivot animator application softwaresல already predefined some stick figures வந்து available இருக்கும். In this situation, as a customer, if you want to create one new figures, ஸோ ஒரு நியூ ஃபிகர்ஸை கஸ்டம்ஸ் ஓரியன்டாக ஒரு ஃபிகர்ஸை மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, ஸோ அதுக்கான டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த செக்ஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிரியேட்டிங் ஸ்டிக் ஃபிகர்ஸ். Pivot animators provides you the flexibility to even create your own custom stick figures. ஸோ பிவோட் அனிமேட்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கஸ்டம்ஸ் ஓரியன்டாக ஒரு ஃபிகர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை, தட் மீன்ஸ் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியான ஒரு ஆப்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் என்னென்ன டேர்ம்ஸ் அண்டு ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த செக்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? You can animate the figure as you decide. ஸோ என்ன மாதிரியான ஃபிகர்ஸ் நீங்கள் அனிமேட்டட் ஃபிகர்ஸ் வேணுமா, ஆர் நார்மல் ஸ்டிக் ஃபிகர்ஸ் அவைலபிள் வேணுமா, என்ன மாதிரியான ஃபிகர்ஸ் ஆப்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்றத யுவர் ஓன் டிசிஷன் பேசிஸில் நீங்கள் மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் these figures are built using lines and circles. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் டு மேக்கிங், ஸோ என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆஃப் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன்ஸ் அண்டு சர்க்கிள் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா திஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸை ஸ்டிக் ஃபிகர்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் நியூ ஃபிகர்ஸ் கேன் பி கிரியேட் யூஸிங் த ஃபிகர்ஸ் பில்டர்ஸ் விண்டோ இன் பிவோட் அனிமேட்டர்ஸ். ஸோ ஒரு நியூ ஃபிகர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிகர் பில்டர்ஸ் விண்டோஸ் ஆப்ஷன்ஸில் அவைலபிள் இருக்குது. இந்த ஃபிகர் பில்டர்ஸ் விண்டோஸ் ஆப்ஷன்ஸில் there are many possibilities of options, that means commands available இருக்குது. ஸோ இந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க நியூ ஃபிகர்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் the steps for doing this are given below. ஸோ என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கிரியேட்டிங் ஸ்டிக் ஃபிகர்ஸை மேக் பண்ணுறதுக்கான, தட் மீன்ஸ் கஸ்டம் சைடில் ஒரு ஃபிகர்ஸை மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் அண்ட் வாட் ஆர் த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், கிளிக் த கிரியேட் ஃபிகர் டைப் ஆப்ஷன் இன் த ஃபைல் மெனு ஆஃப் பிவோட் அனிமேட்டர் விண்டோஸ். ஸோ பிவோட் அனிமேட்டர்ஸ் விண்டோஸில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைட் பொசிஷன்ஸில் இருக்கிற கிரியேட் ஃபிகர்ஸ் டைப்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் ஃபைல் மெனுக்கு அண்டரில் இருக்கிற கிரியேட் ஃபிகர்ஸ் டைப்ஸ் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது பிவோட் அனிமேட்டர்ஸ்க்கான நியூ கிரியேட்டிங், தட் மீன்ஸ் பிவோட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒன் விண்டோஸ் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? த ஸ்டிக் ஃபிகர்ஸ் பில்டர்ஸ் விண்டோஸ் அப்பியர்ஸ். த நேம் ஆஃப் த விண்டோஸ் இட்ஸ் கால்ட் ஸ்டிக் ஃபிகர்ஸ் பில்டர்ஸ் விண்டோ. ஓகேங்களா? ஸோ இந்த விண்டோஸ் என்ன ஆகுதுன்னா, ஸோ கரண்ட் கிரியேட் ஃபிகர்ஸ் டைப்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஸ்டிக் ஃபிகர்ஸ் பில்டர்ஸ் விண்டோஸ் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? தென் இன் திஸ் விண்டோ கிளிக் த நியூ ஆப்ஷன் of the file menu to start drawing a new figures. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸில் ஒரு நியூ விண்டோஸ் அப்பியர் ஆகும். அந்த விண்டோஸில் இருக்கிற நியூ ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஃபைல் மெனு அண்டரில் இருக்கிற நியூ ஆப்ஷன். ஸோ இந்த நியூ ஆப்ஷன்ஸ் என்ன பர்பஸ்க்காக உங்களுக்கு அசைன் ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் ட்ராயிங் ஏ நியூ ஃபிகர்ஸ், ஒரு நியூ ஃபிகர்ஸை கிரியேட் பண்ணுறது, தட் மீன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த ஸ்டிக் ஃபிகர்ஸ் பில்டர்ஸ் விண்டோஸ். ஸோ இந்த ஸ்டிக் ஃபிகர்ஸ் பில்டர்ஸ் விண்டோஸில் வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குன்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஆட் சர்க்கிள். ஸோ நியூ சர்க்கிள்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஃபிகர்ஸில் மேக் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் டூ டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் சர்க்கிள் அண்ட் லைன் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆட் சர்க்கிள்ஸை ஆட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஒன் options are command. ஓகேங்களா? then next one is the toggle segment kinds. So if you want to split one circle and then line, so line and circles நீங்க merge பண்ணணும், that means segment basisல நீங்க design பண்ணணும் அப்படின்னா the time you used to toggle segment kind k, that means shortcut used to k. ஓகேங்களா? this is the option of command. ஓகேங்களா? then next one is the duplicate segment D. So one or more
சேம் செக்மெண்ட்ஸை நீங்கள் டிசைன் பண்ணணும். தட் மீன்ஸ் லைன் ஆர் சர்க்கிள் பேசிஸில் இருக்க செக்மெண்ட்ஸை ஒன் மோர் டூப்ளிகேட் செக்மெண்ட்ஸை நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா த டைம்ஸ் வி யூஸ்டு டு டூப்ளிகேட் செக்மெண்ட் டி. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்டாட்டிக் டைனமிக் செக்மெண்ட்ஸ். தட் மீன்ஸ் ஒரு கண்டினியூ செக்மெண்ட்ஸை நீங்கள் டிசைன் பண்ணணும். ஒன் ஆர் மோர் லைன் ஆர் சர்க்கிள்ஸை மெர்ஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸை மேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டைனமிக் செக்மெண்ட் கமாண்ட். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்ப்ளிட் செக்மெண்ட். இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் ஒன் segment of line, the time you can split the single line to split more than partition. ஸோ ஒரு லைன் ஆஃப் செக்மெண்ட்ஸை நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க, அந்த லைன் ஆஃப் செக்மெண்ட்ஸை ஒன் மோர் செக்மெண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை மேக் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளிட் செக்மெண்ட் கமாண்ட். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஆட் லைன். இஃப் யூ வாண்ட் டு ஆட் எ லைன் in your stick figures நீங்கள் மேக் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ஆட் பண்ணணும் அப்படின்னா the time we used to add line command. ஓகேங்களா, then next one is a change circle fill. That means so exact circles உடைய fill colors or types of size or something others changing circle basis of related informations நீங்கள் change பண்ணணும் அப்படின்னா the times we used to change circle fill option command. ஓகேங்களா, then next one segment thickness. ஸோ எக்ஸாக்டட் செக்மெண்ட்ஸ் உடைய திக்னஸ் வித் பைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் ஆர் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா த டைம் வி யூஸ் டு செக்மெண்ட் திக்னஸ் ஆப்ஷன். ஓகேங்களா, தட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ செட் செக்மெண்ட் எண்ட் ஆஸ் மெயின் ஹேண்டில். ஸோ ஒரு செக்மெண்ட்ஸுடைய ஹேண்டில் பொசிஷன்ஸை ஆரஞ்சு ஹேண்டிலாக செட் பண்ண போகிறீங்களா ஆர் ரெட் ஹேண்டில்ஸாக செட் பண்ண போகிறீங்களா அப்படின்றத அந்த செக்மெண்ட்டுடைய எண்ட் ஆஸ் மெயின் ஹேண்டில்ஸாக ஆர் சப் செக்மெண்ட்ஸாக நீங்கள் செட் பண்ணுறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் செக்மெண்ட் எண்ட் ஆஸ் மெயின் ஹேண்டில் ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த delete segment. If you want to delete a specified segment ஒரு லைன் செக்மெண்ட்ஸ் ஆர் சர்க்கிள் செக்மெண்ட்ஸை நீங்கள் delete பண்ணணும் அப்படின்னா த டைம் யூ யூஸ்டு டு int mark. That means delete segment ஆப்ஷன். ஓகேங்களா, தென் this is the option for used to types of commands and some others options. ஓகேங்களா, தென் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டிக் ஃபிகர்ஸை நம்ம மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா, த கண்ட்ரோல் ஃபார் building figures are explained below. ஸோ ஒன் பை ஒன் ஃபிகர்ஸில் இருக்கிற அந்த பில்டிங்கான ஆப்ஷன்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஆட் சர்க்கிள். கிளிக் திஸ் பட்டன் டு ஆட் எ சர்க்கிள் to the figure types, then click any of the handle to select the joint. It should pivot and then click anywhere to set the length and angle of the segment. So if you want to add a circle, so ஒரு circle ஃபிகர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா த டைம் யூ கிளிக் த திஸ் பட்டன்ஸ் ஆட் சர்க்கிள் பட்டன். ஓகேங்களா, அந்த ஆட் சர்க்கிள் பட்டன்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் மேக் பண்ணும்போது தட் மீன்ஸ் தென் கிளிக் திஸ் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுனா some other handles உங்களுக்கு appear ஆகும். that means handle to select this joint it should pivot and then click anywhere to set the length. ஸோ எந்த சைஸ் ஆஃப் பேசிஸில் நீங்கள் லென்த்தை செட் பண்ணணும், செக்மெண்ட்டுடைய பொசிஷன்ஸாக செட் பண்ணணும் அப்படின்றத in this angle basis of segments உங்களுக்கு அசைன் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேன் ட்ரா எ சர்க்கிள். ஒரு சர்க்கிள்ஸை நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் இந்த ஆட் சர்க்கிள் அப்படின்ற பட்டன்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் ஒன் சர்க்கிள் அண்ட் தென் செக்மெண்ட் ஆஃப் ஆங்கிள், ஸோ எந்த ஆங்கிள் பேசிஸில் அந்த சர்க்கிள் உங்களுக்கு டிசைன் ஆகும். தட் மீன்ஸ் நார்மல் சர்க்கிள் ஆர் and other base of angle of circle basis design ஆகணும் அப்படின்னா the time we used to segments of line. ஸோ அந்த segments of line pivotல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த joints selected நீங்கள் சூஸ் பண்ணுற பேசிஸில் the exact angle of segment circle உங்களுக்கு டிசைன் ஆகும். ஓகேங்களா, then this is the add circle icon command. That means button, add circle button. ஓகேங்களா, then next one is the add a line. one new line add பண்ணுறதுக்கான options of button. Click this button, add a line to the figure type, then click any of the handle to select the joint it should pivot and then click anywhere to set the length and
angle of the segment. So for the same way to circles draw பண்ணும்போது என்ன மாதிரி angle basisல அந்த exact segments நீங்க செட் பண்ணீங்க, that means circle-க்கான angles செட் பண்ணீங்களோ அதே same methodல you can add the line. one new line நீங்க add பண்றீங்க, that means the figures stick figuresல நீங்க add பண்றதுக்காக ஒரு new lines நீங்க மேக் பண்றீங்க அப்படினா in this selected pivot கான join options appear ஆகும். ஓகேங்களா? so இந்த joinல pivot optionsல anywhere in the length, so எந்த length basis வேணாலும் நீங்க என்ன பண்ண முடியும்னா அந்த end of the segment line options நீங்க anywhere locationsக்கு நீங்க மூவ் பண்ணும்போது அதுக்கான ஆப்ஷன் ஆஃப் angles என்ன ஆகும்னா increase or decrease ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஸ் ஆஃப் ஆர்டரில் ஒன் நியூ லைனை ஆட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை இந்த ஆட் எ லைன் பட்டன்ஸ் அவைலபிள் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஆட் லைன் பட்டன்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சேஞ்ச் செக்மெண்ட் கைண்ட். ஸோ ஒரு செக்மெண்ட்ஸுடைய லென்த் அண்ட் பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? toggle the selected segment between a line and a circle. ஸோ ஒரு லைன் அண்ட் சர்க்கிள்ஸ்க்கு இன்பிட்வீனுடைய செக்மெண்ட்ஸ் உடைய லென்த் அண்ட் பொசிஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் சேஞ்ச் செக்மெண்ட் கைண்ட் ஆப்ஷன். திஸ் இஸ் த சேஞ்ச் செக்மெண்ட் கைண்ட், தட் இஸ் த ஆப்ஷன் ஃபார் in between of circle and then line. ஓகேங்களா? circle with line ஓட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கான பட்டன்ஸ் ஐகான் ஷோ ஆகும். ஓகேங்களா? this shortcut is K. okay, then next one is the change circle fill. so circle fills உடைய size and then colors and some other options நீங்க சேஞ்ச் பண்ணனும் அப்படினா change circle fill button options available இருக்கு. ஓகேங்களா? toggle the selected segment between the three types of circle, that means fill, solid, white, clear, that means no fill and solid. okay, these buttons get enabled when the selected segment is a circle. the time change circle fill command options எந்த சிச்சுவேஷன்ஸ்ல உங்களுக்கு விசிபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா if you select the circle segment, ஒரு சர்க்கிள் செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆஃப் சேஞ்ச் சர்க்கிள் ஃபில் ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ் அஃபைன் ஆகுது. தட் மீன்ஸ் fill color and solid white colors, normal white color options and clear, no fill colors, no one colors. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலர்ஸும் அசைன் ஆயிருக்காது. ஓகேங்களா? ஆல்ரெடி ஏதாச்சும் கலர் அசைன் ஆயிருந்ததுன்னா அந்த ஆப்ஷன்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த கமாண்ட் ஃபார் சேஞ்ச் சர்க்கிள் ஃபில். ஸோ இஃப் யூ செலக்ட் திஸ் ஆப்ஷன், so first you can select this circle segment select பண்ணும்போது தான் இந்த options of icon, that means buttons enable ஆகும். ஓகேங்களா? then next one is that duplicate. if you create a one more same segment of another one figures, so same segment another one same segments நீங்க create பண்ணனும். ஒரு figuresல one more segments நீங்க make பண்ணனும் அப்படினா that time we used to duplicate the selected segment. so one more duplicate of the segments நீங்க create பண்ணனும் அப்படினா that time we used to these types of button. okay, this is the option for duplicate segment button. okay, then next one, change segment thickness. if you want to increase and decrease the width of the segment, so segments உடைய width and thickness நீங்க சேஞ்ச் பண்ணனும் அப்படினா that அதுக்கான ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா change segment thickness button. okay, change the thickness of the selected segment by 1 pixel. to change the thickness by 5 pixel, hold down the control key and click. so if you want to change the thickness of segment, ஒரு segments உடைய thickness-ஐ நீங்க சேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா 1 by 1 நீங்க கிளிக் பண்ணும்போதுங்க that means up arrow or down arrow செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா exact segment உடைய thickness increase ஆகும் and decrease ஆகும். at the same time இங்க 5 pixel point நீங்க increase பண்ணனும். thickness உடைய pixel point 5 points நீங்க increase பண்ணனும் அப்படினா the time to press the control key press பண்ணிக்கிட்டு at the same time up, that means change segment thickness கான up arrow or down arrow options நீங்க சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா increasing and decreasing the 5 pixel pointல உங்களுக்கு changes ஆகும். ஓகேங்களா? this is the option for segment thickness, up and down arrow options. so up arrow என்ன பண்ணும்னா increasing the segment size thickness, and the same time decrease கான ஆப்ஷன்ஸை கிளிக் பண்றீங்க அப்படினா segment thickness உடைய size decrease ஆகும். ஓகேங்களா? then next one
Next one is the set segment end as main handle. Set segment end as main handle. So ஒரு exact segments உடைய handles நீங்கள் change பண்ணணும். That means red handle or orange handle. Origin handles யூஸ் பண்ண போறீங்களா or segment handles யூஸ் பண்ண போறீங்களா? So if you want to select this main handle option, ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான பட்டன் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா set segment end as main handle. Set the end point of the selected segment as the origin point. ஸோ origin point நீங்கள் end of the pointers நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா set segment end as main handle. Okay, this is the option for set segment end as main handle button. ஓகேங்களா? ஸோ with the orange and red handle ஆட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் விசிபிள் ஆகும். ஓகேங்களா? Then next one is the split segment. If you want to divide the one or more segment of the single segment figures line or circle. Okay, then split the selected segment into two segments by adding a new joint at the center of the segment. ஸோ ஒரு சிங்கிள் செக்மெண்ட் ஆப்ஷன்ஸை டூ செக்மெண்ட்ஸாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ டூ செக்மெண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது சென்டர் ஆஃப் த செக்மெண்ட்டில் ஒரு நியூ ஜாயின்ட்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஆட் a new joint at the center of the segment. ஓகேங்களா? ஸோ if you add one more joint in this already create பண்ணியிருக்கிற ஒரு செக்மெண்ட்ஸில் ஒன் மோர் நியூ ஜாயின்ட்ஸை நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா that time you used to split segment option. ஓகேங்களா? this is the command buttons, the split segment, that means insert new join. Okay, then next one is the delete segment. Next one is the delete segment. Delete the selected segment. If you want to delete a selected segment, delete the selected segment. ஒரு segments நீங்கள் delete பண்ண அப்படின்னா that time used to delete segment button. This is the option for delete segment, delete control for branch. So more than one segment நீங்கள் delete பண்ண அப்படின்னா that time used to control and select the more than one segment. Okay, then next one is the note of the option. The origin joint is an orange color point where all other segments are attached. So the selected origin of the joint position பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் ஆகிருக்கும். where all other segments are attached. So in the center of the orange segment basis la தான் entire other part of segments என்ன இருக்குன்னா joining ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பேஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் த ஆரிஜின் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? தென் next one, after creating the figures, save the file by selecting the save as option of the file menu. The save as dialog box appear. So further ஒரு நியூ ஃபிகர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபர்தர் ஃபிகர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும். ஸோ த டைம் வி யூஸ்டு டு சேவ் அஸ் ஆப்ஷன். ஸோ த சேவ் அஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் இன் திஸ் ஃபைல் டேப். ஸோ இந்த ஃபைல் டேபுக்கு அண்டரில் இருக்கிற சேவ் அஸ் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அந்த சேவ் அஸ் ஆப்ஷன்ஸ் டு ஓப்பன் தி சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ். ஓகேங்களா? சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? தென் ஸ்பெசிஃபை த ஃபைல் நேம் அண்ட் கிளிக் சேவ். ஸோ எக்ஸாக்ட் டயலாக் பாக்ஸ் சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆனதுக்கப்புறம் அந்த சேவ் அஸ் டயலாக் பாக்ஸில் ஃபைல் நேமை என்டர் பண்ணுங்கள் அண்ட் தென் கிளிக் சேவ் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேவ் பட்டன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்டு கிரியேட்டடு stick file figures to save your specified location. ஓகேங்களா? then the file will be saved with .stk extension. The stk extension means stick is the start form as the stk extension. Okay, this is the save as format of save as windows. Save as dialog box windows appear ஆகும். Now you can enter the exact figures name. So the file names enter பண்ணுங்க. Then the types of the file name is extension with stk. That means stick files types select பண்ணுங்க. Then finally click the save option. So save options click பண்ணும்போது further created stick figures save your selected location. ஓகேங்களா? Then next one, you can add the figures directly to the animation by clicking add to animation in the file menu.
ஸோ எக்ஸாக்டட் ஃபைல் மெனுவில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு நியூ ஃபிகர்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் ஆட் டு அனிமேஷன். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனுக்கு அண்டரில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஆப்ஷன் ஆட் டு அனிமேஷன் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எக்ஸாக்டடு நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த ஃபிகர்ஸ் அட் த சேம் டைம் ஒர்க்கிங் அனிமேஷன்ஸ் ஏரியாவில் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் செலக்ட் ஃபிகர் பில்டர்ஸ் ஆப்ஷனில் இருக்கிற ஃபைல் மெனு அண்டர் த ஆட் டு அனிமேஷன் ஆப்ஷன். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்டட் அனிமேஷன்ஸ் ஏரியாவில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க அந்த ஃபிகர்ஸ் இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா? தென் there can be a maximum 255 segment in a figures. While building a figures, action can be undone using the undo and redo button in the edit menu. At the same time நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒரு ஸ்டிக் ஃபிகர்ஸில் மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் 255 செக்மெண்ட்ஸை ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு நியூ ஃபிகர்ஸை பில்ட் பண்ணும்போது 255 செக்மெண்ட்ஸை என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் யூ கேன் யூஸ் டு undo and redo button ஆப்ஷன். இஃப் யூ கம்ப்ளீட் த ப்ராசஸ், ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நம்ம undo and redoக்கான ஆப்ஷன் பட்டன்ஸை எடிட் மெனுக்குள்ளார இருக்கிற ஆப்ஷன்ஸ் வியூவை நம்ம செலக்ட் பண்ணி என்ன பண்ண முடியும்? இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸாக்ட் ஃபுல் செட் ஆஃப் ஃபிகர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுற வரைக்கும் அந்த ஆப்ஷன் ஆஃப் undo and redo பட்டன்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எடிட் மெனு ஆப்ஷன்ஸில் நமக்கு அவைலபிள் இருக்குது. திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் எடிட் மெனு அண்டர் திஸ் undo and redo ஃபார் இஃப் யூ சேஞ்ச் த எடிட் மோட் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. இன் ஃபியூச்சர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எடிட் மோட்னா என்ன, எடிட் மோடுக்கான ஃபியூச்சர் அட்வான்ஸ் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் ஃபர்தர் செஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தென் இன்னைக்கு செஷன்ஸில் நியூ கிரியேட்டிங் ஸ்டிக் ஃபிகர்ஸ் ஆப்ஷன்ஸை மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, அதுக்கான கமாண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பட்டன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி இந்த செஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் செஷன்ஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.